சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோல கிரிமினல் ஜஸ்டிஸ் ஃபேமிலி மேட்டர் அப்படிங்கிற இந்திய வெப் சீரிஸ் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த வெப் சீரிஸ் ஜியோ ஹாட்ஸ்டார்ல அவைலபிளா இருக்கு, தமிழ் டப்பிங்லயும் அவைலபிளா இருக்கு. 3 எபிசோட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு எபிசோடுமே ஆவரேஜா 40 மினிட்ஸ் டியூரேஷன். ரிமைனிங் எபிசோடு எவ்ரி தேர்ஸ்டே ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வெப் சீரிஸை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதவ் மிஸ்ரா அப்படிங்கிற ஒரு வக்கீல் ஒவ்வொரு கேஸையும் எப்படி எஃபெக்டிவா ஹேண்டில் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. இந்த வெப் சீரிஸ் வந்து பாத்தீங்கன்னா நைட் ஆஃப் அப்படிங்கிற இங்கிலீஷ் வெப் சீரிஸை இன்ஸ்பயர் ஆகி தான் இந்த வெப் சீரிஸை எடுத்திருக்காங்க. இதை வந்து சீசனா வந்து பாத்தீங்கன்னா கொண்டு போறாங்க. இந்த சீசன் 4ல வந்து பாத்தீங்கன்னா ரோஷினி அப்படிங்கிற ஒருத்தவங்க எப்படி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மர்டர் நடந்துச்சு, ஸோ அந்த கேஸை எப்படி ஹேண்டில் பண்றாங்க அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆக்சுவலா இந்த ரோஷினி வந்து பாத்தீங்கன்னா ஒரு நர்ஸா இருப்பாங்க, இவங்களுக்கும் ஒரு டாக்டருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது இருக்கும். இந்த டாக்டரை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி அவருக்கு கல்யாணம் ஆயிருக்கும், அவருக்கு ஒரு பொண்ணு இருப்பாங்க. அந்த பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த் இஷ்யூ இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா 1 வருஷத்துக்கு முன்னாடியே பிரிஞ்ச மாதிரி காட்டுவாங்க. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இந்த ரோஷினி அப்படிங்கிறவங்க ஒரு பார்ட்டிக்கு போயிட்டு வரும்போது மர்மமான முறையில கொலை செய்யப்படுறாங்க. அவங்க கொலை செய்யப்பட்ட ரோஷினி வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் மடியில் இருக்க மாதிரி காட்டுறாங்க. ஸோ இதை பார்த்து ஒரு சில நபர்கள் டாக்டர் தான் இந்த ரோஷினியை கொலை பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ போலீஸ் வந்து அவர் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இந்த கேஸை மாதவ் மிஸ்ரா வந்து பாத்தீங்கன்னா கையில் எடுக்கிறாரு. உண்மையாவே இந்த கொலையை பண்ணது யாரு, இந்த கொலைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மங்கள் என்ன அப்படிங்கிற மாதிரி தான் இந்த வெப்சீரிஸை கொண்டு போயிருப்பாங்க. இந்த வெப்சீரிஸை பத்தி ஆலோசனை அப்படின்னா இந்த 3 எபிசோட பார்க்கும்போது ஒரு ப்ராப்பரான ஒரு மர்டர் இன்வெஸ்டிகான செட்டப் அப்படிங்கிறது ரொம்ப நீட்டா கொடுத்துருப்பாங்க. அதே போல இந்த வெரைட்டி ஆஃப் சஸ்பெக்டை லிஸ்ட் பண்ண விதமா இருக்கட்டும், யார் கொலை பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அதை காட்டின விதம் ரொம்ப நீட்டா இருந்துச்சு. குறிப்பா அந்த ஃபேமிலி இருக்கவங்க தான் முக்கியமா கொலை பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி காட்டின காட்சிகளா இருக்கட்டும், அதே போல இந்த எக்ஸ்டர்னல் சோர்ஸை கனெக்ட் பண்ண விதமா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப நீட்டா இருந்துச்சு. அதே போல இந்த கொலை எப்படி நடந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல காட்டின விதம் அதுவுமே ரொம்ப நீட்டா இருந்துச்சு. ஓவரால் அந்த 3 எபிசோட பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கிரிப்பிங்கா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா, பரபரப்பா கொண்டு போயிருப்பாங்க. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பும் ஒரு கேள்வியோடும் தான் வந்து பாத்தீங்கன்னா முடிச்சிருப்பாங்க. பட் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய வெப்சீரிஸ் தான் இந்த மாதிரியான வெப்சீரிஸ். அதாவது ஒரு மர்டர் இன்வெஸ்டிகேஷன் பிளஸ் கோர்ட் ரூம் டிராமா இந்த மாதிரியான வெப்சீரிஸை பார்க்கும்போது மொத்தமா எல்லா எபிசோடும் ரிலீஸ் பண்ணணும். ஆனால் இவங்க 3 எபிசோடு மட்டும் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரிமைனிங் எபிசோடு எப்படி தேர்ஸ்டே ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்படி லேட்டாக ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா அந்த கிரிப்பிங், அந்த பரபரப்பு, அந்த எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது போயிடும். என்னை பொறுத்த வரைக்கும் பார்க்கலாம், பொறுத்து இருந்து எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி. அடல்ட் சீன்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிளட் ஷேட்ஸ் இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அடுத்த ரிமைனிங் எபிசோட் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த முழுமையா இந்த வெப்சீரிஸ் எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.